மணப்புரம் ஃபைனான்ஸ் லிமிடெட் இந்த நிறுவனமானது ஜூலை 2024 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 240 ரேஞ்சில் வந்துட்டு போயிட்டு இருந்த ஒரு பங்கானது அக்டோபர் 2024 கிட்டத்தட்ட 3-4 மாதங்களுக்குள்ள 40 விழுக்காட்டு விலையை வந்துட்டு சரிவை சந்திச்சு 140 அப்படிங்கிற விலைக்கு வந்திருக்கு. இப்போ திரும்ப லேசாக கூடியிருந்தாலும் ஏன் அப்படி ஒரு இறக்கம்? அந்த பிரச்சனை என்ன? மணப்புரம் ஃபைனான்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம் என்ன செய்யுது, என்ன துறைகளில் இயங்குது, அவங்களுடைய வருமானம் எப்படி வருகிறது, அதை நம்ம வந்துட்டு எப்படி அசஸ் பண்ணி பார்க்கறது, இது மாதிரி பல விஷயங்களை வந்துட்டு இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வணக்கம், இது அபிஸ் சேனல். நம்முடைய சேனலில் வந்துட்டு கட்டணம் கட்டி 29 ரூபாய் கட்டணம் கட்டி மெம்பராக இருக்கக்கூடிய நண்பர்கள் கிட்ட நம்ம வந்து ஒரு போஸ்ட் போட்டு கேட்டிருந்தோம். ஏதாவது நிறுவனங்கள் வந்துட்டு உங்களுக்கு அசஸ் பண்ணணும், இல்லாட்டி ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க அப்படின்னு சொல்லி. சொல்கிறத எல்லாத்தையும் நம்மளால் அசஸ் பண்ண முடியாது அப்படின்னாலும் முக்கியமான சில விஷயங்களை எடுத்து அசஸ் பண்ணலாம். அதில் ராகுல் அன்பு அப்படிங்கிற நண்பர் வந்துட்டு மணப்புரம் ஃபைனான்ஸ் லிமிடெட் பற்றி நீங்கள் வந்துட்டு அசஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அதை பற்றி ஒரு முழுமையான பார்வையை வந்துட்டு நம்ம எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த காணொலியை வந்து நம்ம உருவாக்கியிருக்கோம். இது போல் நீங்கள் நினைக்கக்கூடிய நிறுவனங்கள், அது மாதிரி நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகள்லாம் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய இதில் மெம்பர்ஷிப்பில் இணைஞ்சிங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அப்பப்போ போஸ்ட் போடுவோம். அதில் நீங்கள் கமெண்ட் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அதை எடுத்து நம்ம இன்னும் தெளிவாக விவரம் சொல்கிறதுக்கு வந்துட்டு முயற்சி செய்கிறோம். அந்த மெம்பர்ஷிப் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய அளவில் ஒன்றும் கட்டணம் கிடையாது. 29 ரூபாய் தான் மாதம். 29 ரூபாய் அப்படிங்கிறது மிக மிக குறைவான ஒரு கட்டணம் அப்படின்னு தான் நாங்கள் நம்புகிறோம். அதை கொடுத்து நீங்கள் மெம்பராக இணைஞ்சிக்கிட்டிங்கன்னா அந்த போஸ்ட்டில் கமெண்ட் பண்ணும்போது எங்களால் முடிந்து உங்களுக்கு என்னென்ன தகவல் கொடுக்க முடியுமோ அதை நாங்கள் வந்து முயற்சி செய்கிறோம். நம்முடைய சேனலில் வந்துட்டு 2019 முதல் பின்தொடர்ந்து வர்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு குறிப்பாக ஒரு விஷயம் மிக நன்றாக தெரிஞ்சிருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபைனான்ஷியல் கம்பெனிஸை அசஸ் பண்ணுறதை முடிந்த அளவு வந்து தவிர்க்கவே பார்ப்போம். ஏன்னா அதை வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூ கால்குலேஷன் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது மிக 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 கடினமான ஒரு செயல். அதனுடைய குவாலிட்டியை வேணால் நம்ம அசஸ் பண்ணலாமே தவிர அதோட இன்ட்ரின்சிக் வேல்யூவை குறிப்பாக கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது மிக கடினமான செயல். இருந்தாலும் மணப்புரம் ஃபைனான்ஸ் லிமிட்டை வந்துட்டு என்ன பிரச்சனைங்கிறதையும் அதனுடைய குவாலிட்டி எப்படி இருக்கிறதையும் வச்சுட்டு ஓரளவுக்கு நம்மளால் அசஸ் பண்ணி பார்க்க நம்ம முயற்சி செய்யலாம். முதல்ல அந்த நிறுவனத்துடைய பங்கு ஏன் இறங்கியது அப்படிங்கிறதுக்கான 2 காரணங்களை வந்து நம்ம பார்ப்போம். முதல் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், செப்டம்பர் 30, 2024 மைய வங்கி RBI வந்துட்டு ஒரு சர்க்குலர் கொடுக்குறாங்க. அது மணப்புரம் கோல்டு லோன்ஸுக்கு மணப்புரம் ஃபைனான்ஸ் லிமிடெடுக்கு மாத்திரம் இல்லை, பல நிறுவனங்களுக்கு ஒரு சுற்றறிக்கை ஒன்று அனுப்புகிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், தங்கம் வைத்து தங்கத்தை அடமானம் வைத்து கடன் கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் குறிப்பாக அவங்களுடைய செயல்பாடுகளில் எங்களுக்கு வந்துட்டு முழுமையான திருப்தி இல்லை, நிறைவில்லை. அதில் வந்துட்டு பல விதிகளிலிருந்து அவங்க நகர்ந்து போகிற மாதிரி எங்களுக்கு தெரியுது. அதனால் நீங்கள் எல்லாருமே குறிப்பிட்ட சில விஷயங்களை வந்துட்டு சரிபார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கத்துக்காக இவங்க தங்கத்தை வாங்கிட்டு அடமானம் வச்சுக்கிட்டு வந்துட்டு கடன் கொடுக்குறாங்களே, அந்த கடனானது இறுதியாக என்ன பர்பஸுக்காக செலவழிக்கப்படுகிறது அப்படிங்கிறத இவங்களால் மானிட்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மிக மிக கடினமான விஷயம் என்றாலும் அதை ஏன் அவங்க கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ கோல்டு லோன் வந்துட்டு எடுக்கிறாங்கன்னா இப்போ வச்சுட்டு அவசரத்துக்கு காசு வாங்குறாங்க, திருப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னால் அதோட முடிஞ்சுது. ஆனால் பல கடன்கள் தங்கத்தை அடமானம் வைத்து வாங்கப்படக்கூடியது வந்துட்டு திரும்ப 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 ஒரு 3 மாதத்துக்கு வைக்கிறாங்க, கடனை வந்துட்டு திருப்பிட்டு திரும்ப அதே 3 மாதம் ரெனியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டுக்கணக்காக கூட ரெனியூ பண்ணக்கூடிய செயல்கள் நடக்கிறது. அப்படின்னா அந்த பணத்தை வாங்கி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னுடைய கன்சர்ன் வந்துட்டு RBIக்கு வருது. தனிப்பட்ட நபருடைய பணத்தை அவங்க என்ன பண்ணால் என்ன அப்படிங்கிற கன்சர்ன் எதுக்கு RBIக்கு அப்படின்னு நமக்கு தோணலாம். ஆனால் இது வந்து ஒரு மொத்த பொருளாதாரத்தையே அடக்கிய ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடும். ஏன்னா இப்போ குறைந்த செலவில், அதாவது ஒரு 10-12% வட்டியில் மணப்புரம் கோல்டு லோனில் வந்துட்டு இவங்க கடன் வாங்குறாங்கன்னு வச்சுங்களேன், 15% கூட வச்சுங்க. அதை வாங்கி இன்னொரு ஸ்கீம் வந்துட்டு இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் மாதம் உங்களுக்கு வந்து 20% ரிட்டர்ன் கொடுக்குறோம். வருஷம் 20% ரிட்டர்ன் சொன்னால் கூட 15% வட்டிக்கு ஆண்டுக்கு வாங்கிட்டு அதுலேருந்து 8% வட்டியை வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக இவங்களுக்கு கிடைக்குதுன்னு சொன்னால் அதில் மக்கள் கொண்டு போய் போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. கோல்டை வந்து அடமானம் வச்சு அதை கொண்டு போய் சிட் ஃபண்டில் போடுறது, சிட் ஃபண்ட்லேருந்து வரக்கூடிய பேங்க்கில் வாங்குறது, இது மாதிரி அதாவது சுழற்சி முறையில் பல கடன்களாக அது திரிக்கப்படுகிறதா அப்படிங்கிற சந்தேகமானது மைய வங்கிக்கு இருக்கிறது. இது மாதிரி நடக்கிறதா, அது வந்து நம்மளுடைய பொருளாதாரத்தையே பாதிக்குமா, பெரிய ஒரு குற்ற செயலுக்கு வந்து இட்டு செல்லுமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தினால தான் RBI வந்து உடனடியாக இந்த கோல்டு மூலமாக தங்கத்தை மட்டும் வாங்கி அடமானம் வைத்து கடன் கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள்லாம் உங்களுடைய ப்ரொசீஜர்ஸை சரியாக பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 2வதாக LTV அப்படின்னு ஒன்று இருக்குது, லோன் டு வேல்யூ. இப்போ நம்மளுடைய வீட்டுக்கு நம்ம கடன் வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா மொத்த வீட்டினுடைய மதிப்புக்கும் அவங்க வந்துட்டு கடன் கொடுக்க மாட்டாங்க. வங்கிகளில் 80 விழுக்காடு வரைக்கும் கடன் கொடுப்பாங்க. அதுபோல் உங்களுடைய மொத்த அந்த தங்கம் வைக்கிறாங்க இல்லையா, அதில் வந்துட்டு 75 விழுக்காடு வரைக்கும் அவங்களால கடன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விதிமுறை இருக்கிறது. ஏன் அப்படின்னா
மொத்த கடனுக்கு மொத்த தங்கத்துக்கும் கொடுத்துட்டோன்னா அவங்க கட்டாமல் போகும்போது இது வந்துட்டு பிரச்சனையாகக்கூடிய நிலை இருக்கிறதுனால வங்கியினுடைய அந்த என்பிஎஃப்சியை காப்பாற்றுறதுக்காகவும் மக்களுடைய வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டை காப்பாற்றுறதுக்காகவும் இந்த விஷயத்தை வந்துட்டு பார்க்குறாங்க ஆர்பிஐலேருந்து. அந்த 75% லோன் டு வேல்யூ அப்படிங்கிறது சரியாக இவங்க யாருமே பராமரிக்கவில்லை. அந்த விதிமுறைகள்லேருந்து விலகி நிறைய நிறுவனங்கள் வந்து கடன் கொடுக்குறாங்க கூடுதலான இதுக்கு. இது 2 வகையில் செய்யலாம். அதனுடைய ஆக்சுவலான வேல்யூலேருந்து கூடுதல் விலைக்கு வந்துட்டு அதாவது 75%க்கு மேலே கூட கடன் கொடுக்கலாம். இல்லாட்டி தங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த குட்டி குட்டி கற்கள் இருக்கலாம், ஏதாவது விலை மதிப்பு இல்லாத தங்கம் அளவுக்கு இல்லாத இதை கூட எடையாக கொண்டு அவங்க வந்து இதற்கும் சேர்த்து அந்த வேல்யூ போட்டு அதிலிருந்து 75% கொடுக்குறாங்க அப்படிங்கிற சந்தேகங்கள் இருக்கிறதுனால இந்த எல்டிவி வேல்யூவை சரியாக பாருங்கள். இதில் வந்துட்டு நீங்கள் எல்லோரும் விலகி போகிற மாதிரி எங்களுக்கு தோணுது அப்படின்னு சொல்லி ஆர்பிஐலேருந்து ஒரு சர்க்குலர் வந்திருக்குது. இந்த 2 பிரச்சனைகள்னால அந்த மணப்புரம் ஃபைனான்ஸ் லிமிட்டனுடைய விலை இறங்கியிருக்குது. சரி, இந்த எல்டிவியை பார்த்துட்டு ஏன் ஆர்பிஐ கவலைப்படணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் வந்துட்டு எப்படி கடன் வாங்கும் அப்படின்னா மக்களுடைய பணத்தையும் வாங்கி வச்சுருப்பாங்க இல்லையா, அதை திரும்ப கொடுக்க முடியாமல் போயிட்டா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கன்சர்னால தான் ஆர்பிஐ இந்த கேள்விகளை எழுப்பியிருக்கு. இது முதல் விஷயம். ஆனால் இதனுடைய பங்கு விலை வந்து 40 விழுக்காடு வந்து இறங்குறதுக்கு 2வது விஷயம் தான் மிக மிக முக்கியமான பிரச்சனையாக ஆனது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2015 மணப்புரம் ஃபைனான்ஸ் லிமிடெட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், மைக்ரோ ஃபைனான்ஸ் என்று சொல்லக்கூடிய ரொம்ப ரொம்ப சிறிய கடன், அதாவது மிகவும் வருமானம் குறைவாக இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஹை ரிஸ்க் லோன்ஸ் என்று சொல்லக்கூடிய மிகவும் அதிக ரிஸ்க் இருக்கக்கூடிய கடன் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனமான ஆசீர்வாத் அப்படிங்கிற நிறுவனத்தை அக்வயர் பண்ணுறாங்க, முழுசாக வாங்கிக்கிறாங்க. வாங்கிக்கிட்டு அந்த பிஸ்னஸ்லேயும் இவங்க போகிறாங்க. அந்த ஆசீர்வாத் என்று சொல்லக்கூடிய நிறுவனமானது மைக்ரோ ஃபைனான்ஸில் ஈடுபட்டிருக்கக்கூடியது சரியான முறையில் நடந்துக்கல அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் அக்டோபர் மாதம் வந்துட்டு ஆர்பிஐலேருந்து அனுப்பப்படுகிறது மணப்புரம் ஃபைனான்ஸ் லிமிட்டெடுக்கு. அங்கே அதில் ஆர்பிஐ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆசீர்வாத் ஃபைனான்ஸ் இன்கம் வந்துட்டு அசஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது இப்போ ஒருத்தர் கடன் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய வருமானம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத அசஸ் பண்ணி தான் அதற்கு ஏற்றபடி கடன் கொடுக்கணும். அந்த இன்கம் அசஸ்மெண்ட் வந்து சரியான முறையில் செய்யப்படலை. குறைவான இன்கம்மை வந்துட்டு கூட காட்டுறாங்க. இல்லாட்டி அவங்களுடைய வருமானத்தை மட்டும் பார்த்துட்டு அவங்க ஏற்கனவே வாங்கின கடன்கள்லாம் புறந்தள்ளிட்டு கூடுதலான கடன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கன்சர்ன் ஆர்பிஐ ரைஸ் பண்ணுது. சரி, இதில் ஆர்பிஐக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்துட்டு அந்த டெபாசிட்டனுடைய இன்ட்ரெஸ்ட்டை வந்து காப்பாற்றுறதுக்கு தான். நம்ம பணம் போட்ட நிறுவனம், அதாவது மக்கள்கிட்டேருந்து வாங்கி அந்த பணத்தை கடனாக வெளியே கொடுக்கும் பொழுது அதை வந்துட்டு பாதுகாக்கிறதுக்கு சரியான முறையில் தான் கடன் கொடுக்குறாங்களா மணப்புரம் ஃபைனான்ஸ் அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்காக தான் ஆர்பிஐ வந்து இந்த இதை எடுத்திருக்காங்க. இவங்க சொன்ன 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆசீர்வாதிலேயே இவங்க செய்யக்கூடிய கடன்கள், கொடுக்கக்கூடிய கடன்கள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,000 வரைக்கும் தான் கேஷாக கொடுக்கணும். அதற்கு மேலான கடன்கள் எல்லாத்தையுமே ஆன்லைன் ரூட்லையோ இல்லாட்டி பேங்க் டெபாசிட் மூலமாக தான் செய்யணும். ஆனால் அந்த விதிமுறையை ஆசீர்வாத் சரியாக பின்பற்றவில்லை. 20,000க்கு மேற்பட்ட கடனை கூட இவங்க தர்றாங்க. அதனால் எல்லாமே அக்கௌண்டபிலிட்டியை தாண்டி போகிறது. அந்த பிரச்சனை எதற்காக வருதுன்னா, ஹையர் இன்ட்ரெஸ்ட் வாங்கிக்கிறதுக்காக இதிலிருந்து தவறி சில மேல் ப்ராக்டிஸில் ஈடுபடுறதுக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான். அதனால் என்ன சொல்லிட்டாங்க ஆர்பிஐனா, இனிமேல் நீங்கள் எந்த விதமான கடன்களும் கொடுக்கக்கூடாது நாங்கள் சொல்லும் வரை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது வந்து பிஸ்னஸை பாதிக்கும் அப்படிங்கிறதுனால தான் பங்கு விலை சடசடன்னு இறங்கி அக்டோபரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 விழுக்காடு இறங்கி மிகப்பெரிய பிரச்சனையை சந்திச்சு. முக்கியமாக இந்த 2 பிரச்சனைகள்னால தான், இந்த 2 சர்க்குலர்னால தான் மணப்புரமானது சடசடவன பங்கு விலை இறங்கியிருக்கு. அதற்கு முன்னரும் பார்த்தீங்கன்னா ஓராண்டுக்கு 1.5 ஆண்டுக்கு முன்னாடி கூட அங்கே இடி ரைட் நடந்தது. ஆனால் அதற்கும் மணப்புரம் ஃபைனான்ஸ் லிமிட்டுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. ஏன்னா அது நடந்தது வந்து அவங்களுடைய இன்னொரு பிஸ்னஸான ஆக்ரோ. அதை தவிர அவங்களுடைய சிஇஓவான நந்தகுமார் அவருடைய வீட்லையும் நடந்த இடி ரைடு. அது வந்து அந்த ஆக்ரோ பிஸ்னஸில் சரியான முறைகள் இல்லை அப்படிங்கிறதுக்காக தவிர மணப்புரம் ஃபைனான்ஸ் லிமிட்டெடுக்கும் அதற்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. அதனால தான் இடையில இறங்கினாலும் மேலே இறங்கிச்சு, திரும்ப இந்த பிரச்சனையாலும் இப்போ இறங்கி இருக்கிறது. இதில் ஒரு முக்கியமான நல்ல விஷயமாக நான் பார்க்குறது என்ன அப்படின்னா, நவம்பர் 2024 நடந்த ஒரு அந்த கான்ஃபரன்ஸ் காலில் பார்த்தீங்கன்னா அவங்க ஓப்பனாக அதை டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அந்த நிறுவனமே சொல்கிறாங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்திருக்கு, ஆர்பிஐ இப்படிலாம் கேட்டிருக்காங்க, எங்களுடைய முறைகேடுகள்னு எதுவும் இல்லை, இருந்தாலும் நாங்கள் பாலிசியை ஃபாலோ பண்ண அவங்க சொல்கிறதுனால அதை நாங்கள் ஏற்றுக்கிட்டு இந்தந்த திருத்தங்கள்லாம் செய்யலாம்னு வச்சுருக்கோம். அக்டோபர் 29ஆம் தேதியே எங்களுடைய ரிப்போர்ட்டை நாங்கள் ஃபைல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நல்ல நிறுவனமானது அவங்க மேலே சுமத்தப்பட்ட புகாரை வந்துட்டு உடனடியாக நிராகரிச்சுட்டு இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, அதை பற்றி இப்போ டிஸ்கஸ் பண்ண மாட்டோம்லாம் சொல்லாமல் நேரடியாக கான்ஃபரன்ஸ் கால்லையே இதுதான் பிரச்சனை, இதுக்காக இந்த முடிவு எடுத்திருக்கோம், உங்களுக்கு எதாவது கேள்வி இருந்தால் கேளுங்கன்னு ஓப்பனாக சொல்கிறது ஒரு நல்ல குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டுக்கான ஒரு நல்ல அறிகுறி. அதை மணப்புரம் ஃபைனான்ஸ் செஞ்சுருக்காங்க. அதனால் இது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். இப்போ அடுத்ததாக இந்த நிறுவனத்தினுடைய பிஸ்னஸ் செக்மெண்ட்ஸ் என்ன, அதுக்கு எப்படியெல்லாம் வருமானம் வருகிறது, அதை நம்ம எப்படி அசஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம்.